இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனையும் உடனடியாக நீங்கள் அமுக்கி அந்த பெல் பட்டனையும் ஊக்கப்படுத்தும்படியாக அமுக்கி தொடர்ந்து இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே நீங்களும் இரு கரம் கோர்க்கும்படி உங்களை பணிவன்புடன் வேண்டுகின்றேன். ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா. இன்று தாய் திரு அவை ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. புதிய படைப்பாக திருமுழுக்கு நம்மை அங்கீகரிக்கிறது, அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கமாக, கிறிஸ்தவத்தினுடைய திருப்பு முனையாக இந்த தொடக்க திருவருட்சாதனமான திருமுழுக்கு இடம்பெறுகிறது. ஆகையால்தான் கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றுக்கண் என்று இதனை நாம் குறிப்பிடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 3 வாரங்களாக நாம் கொண்டாடி மகிழ்ந்த கிறிஸ்து பிறப்பு காலம் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவுக்கு வருகிறது. இதுவரை கிறிஸ்துவை குழந்தையாக நாம் அறிந்து கொண்ட நாம் இப்போது அவரை 30 வயது இளைஞராக அடையாளப்படுத்துகின்றோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா எப்படி மூவொரு இறைவனை அடையாளப்படுத்தியதோ அதனுடைய உச்சமாக இந்த திருமுழுக்கு பெருவிழா மூவொரு இறைவனை இந்த உலகிற்கு மிக அழகாக அடையாளப்படுத்துகிறது. இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு நிகழ்வை 3 நற்செய்தியாளர்களும் ஒத்தமைவு நற்செய்தியாளர்களான மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகியோர் மிக அழகாக தெளிவுபட எடுத்துரைக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்வை விளக்குகிற பொழுது எந்த வேறுபாட்டையும் தங்களுக்குள் அவர்கள் முன்வைக்கவில்லை. ஒருவர் மற்றவரிடமிருந்து முரண்பட்டு சிறிய இடத்திலும் இருக்கவில்லை. மாறாக இந்த ஒத்தமைவு நிகழ்வு நற்செய்தி மிக அழகாக இந்த இயேசுவினுடைய திருமுழுக்கை மிக அழகாக அடையாளப்படுத்துகிறது. திருமுழுக்கு யோவானை பற்றிய குறிப்புகளை அவர்கள் முதலில் கொடுக்கிறார்கள். அங்கே மெசியாவுக்கான எதிர்பார்ப்பு இருப்பதை அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார்கள். அப்படி வருகின்றவர்கள் மனம் திரும்ப தயாராக இருந்ததையும் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய பாவ நிலையை ஒப்புக்கொண்டதாக குறிப்பிடுகின்றார்கள். மன வருந்தவும் தயாராக இருப்பதையும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலையிலே இயேசு அந்த இடத்திற்கு, அந்த திருமுழுக்கு பெறுகின்ற இடத்திற்கு திருமுழுக்கு யோவானிடம் அவர் வருகின்றார். ஒரு பாவமும் அறியாதவர் ஏன் அவ்விடத்திற்கு வருகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவானும் மிக அழகாக, நீரா என்னிடம் வருகின்றீர் என்று எதிர்கேள்வி கேட்டு, இயேசு தன்னை விட உயர்ந்தவர், மெசியா தன்னை விட உயர்ந்தவர் என்பதை அடையாளப்படுத்துகின்றார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனை நாம் இந்த நற்செய்தி பகுதிகளிலே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நிறைவேற்றும் பொருட்டு பாவிகளோடு நம் ஆண்டவர் இயேசு தோழமை கொள்ளுகின்றார். அவர் பாவி அல்ல, மாறாக நம்மோடு தோழமை கொள்வதற்காக நம்மில் ஒருவராக அவர் மாறுகின்றார். மாடு அடைகின்ற குடிலில் அவர் பிறந்ததை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 3 ஞானிகள், 3 அரசர்கள் எங்கிருந்தோ ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அவர்கள் அரண்மனைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஏரோது அரண்மனையிலே ஒருவேளை அவர் பிறந்து இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த 3 ஞானிகள் எப்படி ஆண்டவரை மாடு அடைகின்ற குடிலில் சாணத்தின் கோமியத்தின் மத்தியில் கண்டடைந்தது போல இங்கே ஆண்டவர் இயேசு நம்மில் ஒருவராக
தன்னை நிலைநிறுத்துகின்றார். அவர் நம்மில் ஒருவர் என்று புரிந்து கொள்கின்ற பொழுது அவரை பாவி என்று அடையாளப்படுத்துவது நம் நோக்கமல்ல. மாறாக அவர் நம்மோடு தோழமை கொள்ளுகின்றார், நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார். ஆகையால் தான் 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறைவசனம் 21 கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார் என்பதுதான் உண்மை என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற நதி. ஆண்டவர் இயேசு இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற நதியில் தாமும் லட்சியம் நோக்கி ஓட வேண்டும் என்பதற்காக, இலக்கு நோக்கி ஓட வேண்டும் என்பதற்காக இந்த யோர்தான் நதியிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெறுகின்றார். இங்குதான் அவருடைய பணி வாழ்வு தொடங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணி வாழ்வு இறையாட்சிக்கான விதையை இங்கே அடையாளப்படுத்துகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு கொடுத்த யோவானுடைய செயல்பாடு இதனை மிக அழகாக எடுத்து இயம்புகிறது. யோவான் கொடுத்த திருமுழுக்கு ஒருபோதும் பாவம் போக்கவில்லை. மாறாக இயேசு கொடுத்த திருமுழுக்கு தான் எல்லோருடைய பாவங்களையும் போக்குகிறது. ஆகையால் தான் தொடக்க திரு அவை இதனை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. திருத்தூதர் பணியிலே இந்த நிகழ்வை நாம் அடையாளப்படுத்துகின்றோம். தொடக்க திரு அவைக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. திருமுழுக்கு தான் கிறிஸ்தவரை தீர்மானிக்க வேண்டும் என்று பவுலடியார் முன்வைக்கிற பொழுது, இல்லை, விருத்த சேதனம்தான் ஒரு கிறிஸ்தவரை தீர்மானிக்க வேண்டும் என்ற மாற்று கருத்து இடம்பெறுவது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே திருமுழுக்கு அடிப்படையில் தான் ஒரு கிறிஸ்தவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று திரு அவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அங்கே ஒரு மனதாக தூய ஆவியின் தூண்டுதலோடு அவர்கள் ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது, இங்கே திருமுழுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் உட்கிரகித்து கொள்ள முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்னும் கூட எபேசு நகரில் அங்கு வாழ்ந்தவர்கள் ஏற்கனவே திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கை பெற்றிருந்தார்கள். ஆகையால் அங்கு செல்லுகின்ற பவுலடியார், அங்கு நற்செய்தி அறிவிக்கின்ற பவுலடியார் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என்று கேட்க, அவர்கள் யோவானின் திருமுழுக்கு என்று தெளிவாக பதில் சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது பவுலடியார் அவர்களுக்கு விளக்குகின்றார், யோவானுடைய திருமுழுக்கு ஒருபோதும் பாவம் போக்காது. ஆகையால் இயேசுவினுடைய திருமுழுக்கில் நீங்கள் பங்கேற்க வேண்டும், அவரே இயேசுவிடம் விசுவாசம் கொள்ளுமாறு சொன்னார் என்று விளக்கி இயேசுவின் பெயரால் மீண்டும் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை திருத்துதர் பணி அதிகாரம் 19 இறைவசனம் 1 முதல் 5 நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய தொடக்கம், ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய திருப்பு முனை என்றால் அது இந்த திருமுழுக்கு நிகழ்வுதான். ஆகையால் தான் அன்புக்குரியவர்களே, தொடக்க திரு அவையிலே இந்த முதியோர் திருமுழுக்கு என்பது மிக முக்கியமான இடத்தை பெற்றது. ஒருவர் திருமுழுக்கு பெறுவதற்கு ஏறக்குறைய ஓராண்டு காலம் தம்மை தயாரிக்க வேண்டும். இன்னும் கூட இந்த தவக்காலம் என்று நாம் அடையாளப்படுத்துகின்ற அந்த காலம் திருமுழுக்கு பெறுவதற்கான தயாரிப்பை மேற்கொள்ளுகின்ற காலமாக அது பிற்காலத்தில் சுருக்கப்பட்டது. ஆகையால் ஒரு தொடக்க நிலையில் இருக்கின்ற கிறிஸ்தவருக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுப்பது இந்த திருமுழுக்கு என்ற இந்த திருவருட்சாதனம். ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு அருள் அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கின்றார். இந்த திருமுழுக்கு ஒரு கிறிஸ்தவரை கிறிஸ்துவினுடைய சகோதரராக, உடன்பிறந்தோராக மாற்றுகின்றது. தந்தை யாம் இறைவனுக்கு மகனாக நம்மை அடையாளப்படுத்துகின்றது. திரு அவையினுடைய உறுப்பினராக நமக்கு அங்கீகாரம் அளிக்கிறது. இந்த வகையிலே இந்த திருமுழுக்கு என்பது ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
இந்த திருமுழுக்கு பெறுகின்ற நிகழ்வு நம்மை ஆண்டவருக்கு உகந்த மக்களாக மாற்றுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்தார். தந்தையாம் இறைவன் நம்மை அன்பு செய்தார். அப்படி அன்பு செய்கின்ற பொழுது அந்த அன்பினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்வதனுடைய அடையாளமாக நம்மை பாவத்திலிருந்து அவர் விடுவிக்கின்றார். ஆகையால் தான் இந்த திருமுழுக்கு நிகழ்வு என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடிப்படையாக அஸ்திவாரமாக அமைகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருமுழுக்கு நிகழ்வை நாம் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு இரவின் பொழுது நாம் புதுப்பிக்கின்றோம். அந்த திருமுழுக்கில் நாம் கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பித்து நாம் கிறிஸ்துவுக்குள் இன்னும் புது மனிதர்களாக நாம் பிறக்கின்றோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொடக்க திரு அவையிலே இந்த திருமுழுக்கு மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும். அண்மை காலமாகவே திரு அவையிலே இந்த திருமுழுக்கு பெறுவோருடைய எண்ணிக்கை பல்வேறு காரணங்களினால் குறைந்து கொண்டே வருகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மால் வெளிப்படையாக நற்செய்தியை அறிவிக்க முடியாத நிலையை, ஒரு சூழலை இந்தியாவில் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆகையால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு பிறகு, பல்வேறு படிநிலைகளை தாண்டி, பல்வேறு சட்ட விதிமுறைகளை தாண்டி தான் ஒருவருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பிய நாடுகளிலே அங்கு கிறிஸ்தவம் காலம் காலமாக இந்த காலப்போக்கிலே சுருங்கி கொண்டிருக்கிறது என்பதையும், திருமுழுக்கு பெறுவோருடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகையால் இந்த கிறிஸ்துவினுடைய இந்த திருமுழுக்கு நமக்கெல்லாம் ஒரு அச்சாரமாக, ஆணி வேராக அமைகிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கிலே நாம் மூவொரு இறைவனோடு ஒன்றிக்கின்றோம். மூவொரு இறைவனோடு புதிய உறவை நாம் ஏற்படுத்துகின்றோம். அப்படி ஏற்படுத்துவதனுடைய விளைவாக நாம் புதிய படைப்பாக மாறுகின்றோம். அப்படி புதிய படைப்பாக மாறுகின்ற நாம் உயிர்த்த ஆண்டவருக்கு நெருங்கிய உறவோடு இருக்கின்றோம். நம்முடைய புது வாழ்வு அங்கே நிலைப்படுத்தப்படுகின்றது. ஆகையால் தான் பவுலடியார் பல்வேறு தருணங்களில், பல்வேறு திருமுகங்களில் இப்படி கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்ற திருமுழுக்கை அவர் அடிக்கோடிட்டு காட்டுவார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 1, 11 முதல் 17, 6ஆம் அதிகாரம் 11, 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 5, 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 25 முதல் 27 என்று நாம் அடுக்கிக் கொண்டே போக முடியும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கு என்பது தண்ணீரால் கொடுக்கப்படுகின்றது. இந்த தண்ணீர் என்பது வாழ்வு அளிப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணோடு யோவான் அதிகாரம் 4 உரையாடுகின்ற பொழுது நானே வாழ்வளிக்கும் தண்ணீர் என்று குறிப்பிடுகின்றார். இன்னும் பார்வையற்றவர் பார்வை பெறும்போது சேறு பூசி குளத்தில் கழுவி பார்வை பெற அவர் அனுமதிக்கின்றார். பாதம் கழுவுகிற போது அவர் தண்ணீரை பயன்படுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன் இன்னுயிரை தந்தபோது அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக எல்லா நிலைகளிலும் இந்த தண்ணீர் என்பது ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கின்றது. அந்த தண்ணீர் நம்மை புதிய படைப்பாக, புது மனிதராக மாற்றுகின்றது. ஆகையால் தான் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது ஆலயத்தினுடைய முகப்பிலே, அந்த நுழைவாயிலிலே தீர்த்தம் இருப்பதை, அந்த மந்திரிக்கப்பட்ட அந்த தண்ணீர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த தண்ணீர் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நமக்கு நினைவூட்டுகின்றது.
நாம் தொடர்ந்து கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றோம், கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகின்றோம், மறு கிறிஸ்துவாக வாழுகின்றோம் என்பதை நாம் நெற்றியில் பூசிக்கொள்ளுகின்ற அந்த திருநீர் நமக்கு அடையாளப்படுத்துகின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பாவம் போக்க ஒரு அடையாளமாக தெளிக்கப்படுகின்ற அந்த தண்ணீரும் நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். இவரே நான் தேர்ந்து கொண்ட என் மகன் என்று நம்மை அடையாளப்படுத்துகின்றார். நம்மை மகளாக அங்கீகரிக்கின்றார். நம்மில் அவர் பூரிப்படைகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகையால் அந்த மகிழ்ச்சி என்பது ஒரு நாளில் ஒரு சமயத்தில் நிகழ்கிற நிகழ்வு அல்ல. நம் வாழ்நாள் முழுவதும் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த, கடவுளை சந்தோஷப்படுத்த, கடவுளுக்கு உரிய மாட்சிமையை கொடுக்க நாம் திரும்ப திரும்ப அழைக்கப்படுகின்றோம். ஆகையால் இது நாம் ஒரு புதிய படைப்பாக மாற இது நமக்கு வழிவகுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு பெத்லகேமில் பிறந்தார். இந்த பெத்லகேம் கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 800 மீட்டர் உயரத்திலே அமைந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற இடம் இந்த யோர்தான் நதி. அது உலகிலேயே பள்ளமான பகுதியில் ஓடுகின்ற, பூமியினுடைய ஆழத்திலே ஓடுகின்ற ஒரு நதியாக நாம் பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக சாக்கடல் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இடம் பூமி மட்டத்திலிருந்து, கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 400 மீட்டர் கீழே பூமிக்கு அடியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இயேசு இந்த யோர்தான் நதியை தேர்ந்து கொண்டார் என்று பார்க்கிற பொழுது, அவர் உலகிற்கு ஒளியாக பிறந்தார். பெத்லகேமில் மாடு அடைகின்ற குடிலில் ஏறக்குறைய 800 மீட்டர் உயரத்திலே கடல் மட்டத்திலிருந்து அவர் உலகிற்கு ஒளியாக பிறந்தார். அவர் நம்மில் ஒருவராக நம்மை அடையாளப்படுத்துகின்றார். ஆகையால் தான் திருமுழுக்கு யோவான் யோர்தான் நதிக்கு அப்பால் இருக்கின்ற பகுதிகளில்தான் அவர் தம்முடைய திருப்பணியை செய்தார். அப்படி யோர்தான் நதிக்கு அப்பால் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இடம் ஒரு ஏறக்குறைய 400 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து குறைவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும், மலைப்பகுதியில் வாழுகின்ற, யூதேயா மலைப்பகுதியில் வாழுகின்ற மனிதராக இருந்தாலும், கலிலேயா பகுதியில் உயரமான பகுதிகளில் வாழுகின்ற மனிதராக இருந்தாலும் இறங்கி வர வேண்டும். தன் நிலையிலிருந்து இறங்கி வர வேண்டும். அவருக்குள் மாற்றம் ஏற்பட அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகவும் நாம் இதனை பார்க்க முடியும். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமுழுக்கு விழா நமக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். நாம் ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் நம்முடைய திருமுழுக்கு விழாவை நாம் கொண்டாடுவோம். நாம் இங்கு இருக்கின்ற எல்லோருமே பெரும்பாலானவர்கள் திருமுழுக்கு பெற்றிருப்போம். நாம் என்று திருமுழுக்கு பெற்றோம். ஒருவேளை குழந்தையாக நாம் அறியாத பருவத்தில் திருமுழுக்கு பெற்றாலும் நாம் பெற்ற திருமுழுக்கு தினம் என்பது மிக மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஒரு முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதன்கிழமை மறையுறை கல்வி வழங்குகின்ற பொழுது 2014ஆம் ஆண்டு வழங்குகிற பொழுது அவர் கேட்ட கேள்வி, எத்தனை பேருக்கு தாங்கள் திருமுழுக்கு பெற்ற தினம் தெரியும் என்று கேட்டார். பிறந்த தேதி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திருமுழுக்கு பெற்ற தேதி தெரியுமா என்று கேட்ட பொழுது வெகு சிலரை தான் கைகளை உயர்த்தி தெரியும் என்று ஆரவாரம் செய்தார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதரை கிறிஸ்தவராக அடையாளப்படுத்துகின்ற இந்த திருமுழுக்கு தினம், திருமுழுக்கு தேதி மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. ஆகையால் முடிந்தவரை இன்று நம்முடைய திருமுழுக்கு தேதி என்ன என்பதை தேடி பார்த்து அறிந்து கொண்டு, அந்த திருமுழுக்கு பெற்ற தினத்திலிருந்து நாம் கிறிஸ்துவுக்குள் புது பிறப்பு அடைந்திருக்கின்றோம், ஒரு புதிய படைப்பாக மாறி இருக்கின்றோம், ஒரு புதிய மனிதனாக பிறந்திருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த நாளிலிருந்து நாம் கொண்டாடுவோம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் நுழைகிற பொழுது நாம் தொட்டு பூசிக்கொள்ளுகின்ற அந்த திருநீர்
நமக்கு திருமுழுக்கை நினைவுபடுத்தட்டும். நம்மீது தெளிக்கப்படுகின்ற அந்த தண்ணீர், அந்த திருமுழுக்கை நமக்கு அடையாளப்படுத்தட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் நம்முடைய திருமுழுக்கை நாம் புதுப்பித்து கொள்வோம். குறிப்பாக ஆண்டிற்கு ஒரு முறை இடம்பெறுகின்ற அந்த உயிர்ப்பு பெருவிழா இரவிலே நாம் புதுப்பிக்கின்ற அந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் நமக்குள் புதிய வெளிச்சத்தை பாய்ச்சட்டும். ஒரு புதிய மனிதராக நாம் பெறப்படுப்போம். நம்முடைய பாவ நிலைகளை உணர்ந்து நாம் அதிலிருந்து எப்படியெல்லாம் விடுபட முடியுமோ அதற்குரிய முயற்சிகளை நாம் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை பார்த்து, இவரே அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகின்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வோம். நாம் கடவுளை மகிமைப்படுத்துவோம், கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவோம். கடவுள் நம்மை மகிமைப்படுத்துகின்றார், மகனாக மகளாக அங்கீகரிக்கின்றார், திரு அவையின் உறுப்பினராக நிலைப்படுத்துகின்றார், கிறிஸ்துவின் சகோதரராக அங்கீகாரம் தருகின்றார். நம்மை அங்கீகரிக்கின்ற கடவுளை நாம் அங்கீகரிப்போம். நம்மை மகிமைப்படுத்துகின்ற கடவுளை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற கடவுளை நாம் மகிழ்ச்சிப்படுத்துவோம். இந்த விழா நமக்குள் ஒரு புதிய எண்ணத்தை விதைக்கட்டும், புதிய பார்வையை நமக்குள் தோன்ற செய்யட்டும். நாம் வெளிச்சம் பெறுவோம். இந்த விளக்கின் வெளிச்சம் தொடர்ந்து பரவட்டும். இறைவன் எல்லோரையும் எல்லா குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, இந்த வீடியோவை லைக் செய்து, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.